அடுத்தது விமானம் இருக்குது. நீங்கள் நிறைய பேர் புஸ்தகம் வாங்கியாச்சா? யார் இன்னும் வாங்கலை? வாங்கிடுங்க. வெளியில் வச்சுருக்கா, கட்டாயமாக வாங்குவோம். இந்த ஏன் சுவாமி புஸ்தகத்தை விற்கிறதுக்கு இவ்வளோ பண்ணுறேலாம் கழுத்தில் தொங்க வேற போட்டுருக்க பாருங்க. என்னென்னா இது திரௌபதியுடைய சபதம் மாதிரி நீங்கள்லாம் வாங்குற வரைக்கும் கழட்ட மாட்டேன். என்னென்னா வாங்கி மறுபடியும் நான் அன்றைக்கி நாடகமான சபையில் சொன்னேன், ஃபேமிலிஸ்லாம் எப்படி மாறணும் தெரியுமோ? தாத்தா பாட்டி அப்பா அம்மா குழந்தைகள்லாம் புஸ்தகம் படிக்கணும். அந்த புஸ்தகத்தை பற்றி நல்ல டிஸ்கஷன் பண்ணணும் வீட்டில். ஒரு வீடுனா எவ்வளோ இன்டெலெக்சுவலாக இருக்கணும்னா, தாத்தா ஒரு பாயிண்ட் ராமாயணத்துலேயும் சொல்லணும், பேரன் ஐயோ நேற்று கூட நான் படித்தேன் தாத்தா, இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லட்டுமான்னு கேட்கணும். அந்த டிஸ்கஷன்லாம் எவ்வளோ நம்ம அப்பேற்பட்ட தேசம். we are a country of intellectuals. அப்படிதானே நம்ம ஆச்சாரியர்கள்லாம் இருந்திருக்கா? ஏதோ சில தேசங்கள்லாம் அந்த காட்டில் வசிக்கக்கூடியவர்களுக்கு மனிதர்களுக்கு ஆடையே இல்லாத பொழுது நம்ம இங்கே உட்காந்து பிரம்மசூத்திர பாஷ்யம் எழுதியிருந்தோம் நம்ம தேசத்தில். என்ன இன்டெலெக்சுவல் கண்ட்ரி. நம்ம குடும்பங்கள்லாம் எப்படி டிஸ்கஷன் நீங்கள் எந்த உபன்யாசத்துக்கும் போக வேண்டாம், வீட்டிலேயே நீங்கள் ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், குழந்தைய சொல்லி கேட்கலாம். அதுக்கு ஒரு 5 minutes ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. அது தாத்தா பாட்டி எதிர்க்க உட்காந்து ஒரு சின்ன கதை சொல்லட்டும், அப்ரிஷியேட் பண்ணுங்க. அப்போ அந்த குழந்தைக்கு அடுத்த கதை சொல்லணும்னு இருக்கும். இதுதான் நம்ம ஃபேமிலியை வளர்க்குற விதமே ஒழிய லெட்டஸ் நாட் ரொம்ப நம்ம ரிச்சுவல்ஸும் இம்பார்ட்டன்ட், சம்ஸ்காரங்கள் இம்பார்ட்டன்ட். சம்ஸ்காரத்து பக்கமாக போய் ஞானத்தை விட்டுடக்கூடாது. இந்த சம்ஸ்காரங்களே எதில் கொண்டு நம்மளை சேர்க்கணும்? நீ இந்த சம்ஸ்காரம் செய்வது ஞானத்தில் உன்னை லைக்க. You are doing these samskaras, these actions so that you get to know the quintessence of what you are doing and whom you are doing for. அந்த டிஸ்கஷன் இருக்கணும். ஒரு குரூப்பாக உட்காந்துக்கணும். ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர்னா என்னென்னவோ பேசுறதை விட்டுட்டு ராமாயணம் பாகவதம் எப்படி இருக்கும் அந்த ஃபேமிலி, அதெல்லாம் பேச ஆரம்பிச்சா நமக்கே எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஓ நமக்கே இவ்வளோ தெரிஞ்சிருக்கே, நமக்கும் 4 வார்த்தை சொல்ல தெரிஞ்சிருக்கே. இப்போ பெருமையாக இருக்குது. 4 பேர் சொல்கிறா எனக்கெல்லாம் ராமாயணம் ஐ அப்சல்யூட்லி டோன்ட் நோ. என்ன சொல்கிறது பாருங்க. இது பெருமையை நம்ம எங்கே கொண்டு வைக்க? இது விச் ஆஃப் தீஸ் ஆஃப் த 4 ஆப்ஷன்ஸ் இஸ் நாட் த ஒய்ஃப் ஆஃப் தசரதா? கவுன் பனேகா குரோர்பதி 2015 கேட்குறா. 4 இது கௌசல்யா, கைகேயி, சுமித்ரா, சீதா. தசரதர் பத்னி யார் இல்லைன்னு கேட்குறா. அவர் சொல்கிறார் ஆடியன்ஸ் போல் எடுத்துக்கிறேன் பாருங்க. என்ன ஒரு அதாவது நான் மட்ட தட்டுறேன்னு நினைக்காதீங்க, ப்ளீஸ் டோன்ட் டேக் மீ ராங்லி. நம்ம தேசத்தில் எவ்வளவோ ஆயிரக்கணக்கான வருஷங்களாக வந்த ராமாயணம், மொழியாக பரவி இருக்கக்கூடிய ராமாயணத்தை பேசிக் விஷயம் கூட நமக்கு தெரியலேன்னு வச்சுங்க. இதெல்லாம் தெரிஞ்சாதான் நல்லவனா கான்டாய். இது இன்னொரு கவுண்டர் ஆர்குமெண்ட். அது என்னன்னா, நான் சேரிட்டபிளாக இருக்கேன், எல்லாருக்கும் நல்லது நினைச்சுட்டு ராமாயணமும் படிக்கணும். நான் சொல்றது புரியுறதோ? அதை பண்ணிட்டா இப்போ ஸ்ராத்தம் பண்ண மாட்டேன், நான் அநாத ஆசிரமத்துக்கு போனோம், எங்காத்துக்கு வரக்கூடிய பிராமணருக்கு வயிற பெருசாகணும், அவருக்கு ஆறுதோ பெருசாகிறதோ இல்லையோ, do the ஸ்ராத்தம் and also do charity. ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உங்களை யாரும் சேரிட்டி பண்றது தடுக்க சொல்லலை. இதை விட்டுட்டு அதை பண்ணுவேன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேன். எவ்வளோ இதை விட என்ன ஒரு லிபரலாக ஒரு ரிலிஜன் இருக்க முடியும்னு சொல்லுங்க? ஒரு ஸ்ராத்தமும் பண்ணிவிட்டு மத்தியானம் போய் சில ஆசிரமங்களில் முதியோர்கள் இருக்கா, சின்ன குழந்தைகள்லாம் இருக்கா, அநாத ஆசிரமம், நல்லா சாப்பாடு போடுங்க, எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கி தாங்கோ, மரத்தை நடுங்கோ, செடியை நடுங்கோ, ஏதோ பண்ணுங்க. இதெல்லாம் நல்லது தான் சமுதாயத்துக்கு. பட் டு நாட் கிவ் அ வெரி ஃப்ளாட் ஆர்குமெண்ட் தட் திஸ் வில் காம்பன்சேட் தட். தட் இஸ் ராங். அந்த மாதிரி நம்ம குடும்பங்கள் ரொம்ப நாலேஜ் ஓரியன்டாக போனோம். எப்போ நம்ம பிரமாணத்தை நம்புவோமோ, ஞாபகம் வச்சுங்கோ, எப்போவுமே மதத்தை அட்டாக் பண்ணக்கூடியவா, தர்மத்தை அட்டாக் பண்ணவா ஃபர்ஸ்ட் நம்ம புக்ஸை அட்டாக் பண்ணுவா. ஆமா, அன்னைக்கு ராமர் வாலியோட யுத்தம் பண்ணாரே, பின்னாடியிலேருந்து அடிச்சார் தெரியுமா? அப்படியா? இப்படியே இந்த மாதிரி பிரெயின் வாஷ் ஆகி இந்த குழந்தை மாறிடும். இப்போ அது அப்பா அம்மா கிட்ட வந்து கேட்கும், ஏதோ என் ஃப்ரெண்டு சொன்னான் ராமர் வந்து வாலியை அடிச்சானா. அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சாதானே அவ சொல்லுவோம், தெரியாது எனக்கு ஒன்றும் புரியல, ஏதோட இதெல்லாம் என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காது அசடு மாதிரி அப்படிம்போம். பாட்டி தாத்தா கிட்ட போய் கேட்டால் ஒன்று போயிட்டு இருப்பா, இல்லாட்டா அவள் தெரிஞ்ச வரைக்கும் இருக்காது. இப்படி இருந்ததுன்னா நீங்கள் எவ்வளோ பாதகம் பாருங்க. அட் சோ மெனி லெவல்ஸ். நம்ம ஏதோ தர்மம் இல்லை, ஆஹா ஓஹோ இதெல்லாம் சொன்னா போராது. ப்ளீஸ் இம்ப்ளிமெண்ட் இட். அப்பா அம்மா ராமாயணம் படிக்கணும், தாத்தா பாட்டி ராமாயணம் படிக்கணும். நான் இன்ஃபேக்ட் அவர் ஃபர்ஸ்டே அனௌன்ஸ் பண்ண ராமாயண பரீட்சான்னு ஒன்று 2025, இப்போ 2024 இருக்கும், 25 ஜூன் 22 ஆன்லைன் எக்ஸாமினேஷனாக டிசிஎஸோட எங்கள் ட்ரஸ்ட் கம்பைன் பண்ணி வச்சுருக்கோம். 1 day 160 questions, 60 minutes, multiple choice,
ஆப்டிடியூட் டெஸ்ட் கேட் அண்ட் மேட் நான் எழுதியிருக்கேன். இதெல்லாம் இந்த எக்ஸாம் எல்லாம் நான் கேட் எக்ஸாக்ட் பேட் மேட் எல்லாம் எழுதியிருக்கேன். அந்த லெவலில் ராமாயணம் கேட்கணும். எக்ஸாம் மாதிரி எழுதணும். ஒத்தரத்தரும் பெரியவாள்லேருந்து அத்தனை ரெஜிஸ்டர். என்ன தப்பு? இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன பயம்? ஐயோ சுவாமி மார்க் வரல, ஒன்றாகாது. ஆனால் நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கேன்னு உங்களுக்கே ஒரு செல்ஃப் இவாலுவேஷன் இருக்குமே. சார் அது எந்த வயசாக இருந்தாலும் படிக்கலாம். சின்ன குழந்தையிலேருந்து கிவ் அ காம்படிஷன். த பார்ட்டி ஹேஸ் டு கம்பீட் வித் ஹர் கிராண்ட் சன். த கிராண்ட் ஃபாதர் ஹேஸ் டு கம்பீட் வித் த கிராண்ட் டாட்டர். ரெண்டு பேரும் ஒரு டேப்ல ஒரு எக்ஸாம் எழுதணும், பார்ட்டி வந்து லேப்டாப்ல எழுதணும். அப்பதான் நமக்கு ஞானம் வளரும். சும்மா ஒரு 2 மணி நேரம் உபன்யாசத்துக்கு உட்கார்ந்தா மட்டும் வராது. ராமாயணத்துல எவ்வளவோ விஷயங்கள், சூக்ஷ்மமான விஷயங்கள். அதை எவ்வளவு இப்போ இங்கிலீஷ்ல நான் போட்டேன் இல்லையா, உடனே இது 10 பேர் எழுதியிருக்கா. நீங்கள் பேசுவது தமிழ் தானே, ஏன் தமிழ்ல? இப்ப தமிழ்ல போட்டுருந்தேன்னு வச்சுக்கோ, இப்ப மாறி சொல்லிப்பா, மை கிராண்ட்சன் லிவ்ஸ் இன் பே ஏரியா. அவனுக்கு அவ்வளோ தமிழ் வராது. ஐ எம் நாட் ஷோர் இஃப் ஹி கேன் ரியலி கிராஸ்ப் த தமிழ். பாட்டிக்கே வரலையே, கிராஸ்ப் த தமிழ். ஸோ இங்கிலீஷில் போடுங்கோம்பா. இப்போ நமக்கு பகவான் 2 கை தான் கொடுத்துருக்காரு, அதில் ஒரு கை தான் எழுதும். போடுறோம் அதை தமிழில் மொழிபெயர்த்து இன்னொரு 1 வருஷத்தில் போடுறோம். அது வரைக்கும் இங்கிலீஷ் படிக்கலாமே, வை இங்கிலீஷ் அப்படின்னு கேட்குறா. இப்படின்னா அப்படின்னா இப்படின்னா எப்படி பண்றது? நிச்சயமா படிங்கோ, முடியும், புரியும், எக்ஸாம் எழுதுங்கோ. நம்மளே நம்ம தர்மத்தில் இருக்கக்கூடிய பிரமாணம் நாலேஜ் ஸ்ட்ராங் ஆக்கிட்டோம்னு வச்சுங்கோ. ராமாயணம் பாரதம் எல்லாம் ஸ்ட்ராங் ஆக்கிட்டோம். கேள்வி கேட்கிறவா நம்மளை பார்த்து பயப்படுவா. ஐயோ சார் இவர் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவர், நம்ம ஆட்டம்லாம் இவர்கிட்ட செல்லவே செல்லாது. நம்ம ஒரு கேள்வி கேட்டா திரும்பி 10 கேள்வி இவர் கேட்டுருவார் இல்லையா? இறைவனுக்கு சிலை தேவையா அப்படின்னு நம்ம கேட்டான்னு வச்சுக்கோ. நம்ம எப்படி தர்க்க சாஸ்திரத்தில் ஆன்சர் பண்றது? இறைவன் இல்லை என்று சொன்னவருக்கு சிலை தேவையா அப்படி கேட்டணும் இல்லையா? இறைவனுக்கு விக்கிரகம் தேவையானா, இறைவன் இல்லைன்னு சொன்னவர் பாவம் கோலை வச்சு நின்று இருக்கார், எதுக்கு நிக்கணும்? அதான் இறைவன் இல்லைன்னு சொல்லியாச்சு, அப்புறம் அவருக்கு சிலை வைப்பானே. இப்ப தர்க்க ரீதியா நீங்க ஒண்ணு திட்ட வேண்டாம், கோபமே பட வேண்டாம். அப்ப அவ இறைவனுக்கு சிலை தேவையா? இல்லை என்று சொன்னவருக்கு சிலை தேவையா? இவ என்ன சொல்வா? உங்கள் வீட்டில் தாயும் தந்தையும் தங்கையும் கோவிலுக்கு செல்லலாமா? உங்கள் வீட்டில் செல்லலாமா? திரும்பி திரும்பி கட்டுருங்க. அப்ப வரவே மாட்டா, அவ்வளவுதான். பக்கத்து அடுத்த டிபேட்டுக்கு ஐயோ நான் வரல அவர் யார் வராருன்னு கேட்டுருவா. எப்பவுமே நம்ம ஸ்கிரிப்சுரல் நாலேஜ் ஷுட் பி வெரி ஸ்ட்ராங். நம்ம ஸ்ட்ராங்கா இருந்துட்டோம்னா எதிராளி வரவே மாட்டார். நம்ம வீக்குன்னு தெரிஞ்சுட்டார்னு வச்சுக்கோ, இது பாவம் இதுக்கு ராமாயணம் எல்லாம் வரவே வராது, நம்மளை நன்னா பிடிச்சி பிரெயின் வாஷ் பண்ணி நம்மளே கிட்டத்தட்ட அவா சித்தாந்தத்தில் போய் சேர்ந்து கொடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். அதனால பிரமாணம் is important. I would urge all of you to get into pramanam knowledge. With this, as said at the starting, I'm extremely indebted to all the great people of this trust for having found some merit in me to get this award. Thank you. அத்தனை பேருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள்.